நிச்சயமாக எத்தனை பேர் ஒரு நிச்சயத்தோட வந்திருக்கிறீங்க, இன்றைக்கு தேவன் எனக்காக ஒரு வார்த்தை வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நிச்சயத்தோட வந்திருக்கிறீங்க? நிச்சயமாக தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தைகளை என்ன செய்திருப்பார், முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி அதை வெளிப்படும்படியாக இந்த நாளிலும் கூட அவரும் சித்தப்பட்டிருக்கிறார். அதற்காக உங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டார். உங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்க இருக்க வைத்திருக்கிறான்னு சொன்னா நிச்சயம் உங்களுக்கு என்ன இருக்கு, வார்த்தையில் இருக்கு. அதை நம்ம விசுவாசிப்போம், அந்த வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். வேதாகமத்துல பெத்லஹேம் அப்படிங்கிற ஒரு ஊரு மிகவும் சிறப்புடைய ஒரு ஊரு பெத்லஹேம். இந்த பெத்லஹேம்ல உள்ள ஒரு கீ பர்சன் யாரு அப்படின்னு சொன்னா ஈசாயினுடைய மகன் தாவீது. தாவீது தான் ஒரு விசேஷித்த ஒரு நபர். ஓகே, இந்த ஈசா 8 குமாரர்கள் இருந்தாலும் 8வது குமாரன் தான் வேதாந்தத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, மிகவும் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. 8வது குமாரனாகிய தாவீது. தாவீது செய்த வேலை என்னவோ ஆடு மேய்க்கிற வேலை தான். ஆனா தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆடு மேய்த்த தாவீதே தேவன் என்ன செய்றார், இப்போ அரசனாக்குறார், ராஜாவாக மாற்றுகிறார். சோ அவர் என்ன செஞ்சாரு, ராஜாவாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு என்ன செய்யுது பிரச்சனை. யாரால? சவுலால ஒரு பிரச்சனை வருது. சவுலுக்கும் தாவீதுக்கும் அதிகமாக பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரவங்கள் 2 பேத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கடைசி வரைக்கும் என்ன செய்யல, தீர்த்துக்கல. கடைசி வரைக்கும் தீர்த்துக்கல. ஆனா தாவீதின் மேல ஒரு தவறு இல்ல. தாவீதின் மேல் தவறு இல்லாத போதும் சவுல் என்ன செஞ்சாரு, தாவீத ஒரு பகைஞனாகவே பார்த்தார். அதுக்கு என்ன காரணம், அநேக காரணங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் நம்மளோட செய்தி அது அல்ல, இருந்தாலும் ஒரு 2-3 காரணங்கள். அவர் கோலியாத்தை கொன்று திரும்பி வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எப்படி பாடுனாங்க, சவுல் கொன்றது 1000. இங்கதான் பொறாம ஆரம்பிச்சது, இங்கதான் பொறாம ஆரம்பிச்சது. அதனாலதான் சொல்றது, யாரையும் அதிகமா புகழ்ந்துடாதீங்க. ஓகே, 2வது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லும் பொழுது உன்னுடைய ராஜ்யபாரம் என்ன செய்யப்படும், எடுத்து போடப்படும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்ன உடனே சவுலுக்கு ஒரு பயம். அவருடைய குமாரன் யோனத்தான் மறுபடியும் தாவீது சொல்றாரு, அடுத்தபடியாக நீங்க தான் என்ன செய்ய போறீங்க, ராஜாவாக போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஊரெல்லாம் அந்த ஒரு பேச்சு இருக்கும் பொழுது தாவீதுனால தான் சவுல் ராஜபாரம் இருக்குது அப்படின்னு சொல்றதுனாலயும் சவுலுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக தாவீது தான் அப்படின்னு சொல்லி சவுல் தவறாக புரிந்து கொண்டது நிமித்தமாகவும் என்ன செய்யப்பட்டார், தாவீத ஒரு பகைஞனாகவே பார்க்கப்பட்டார், ஒரு பகைஞனாகவே பார்த்தார். கடைசியாக 1 சாமுவேல் 16 பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி என்ன செய்யப்பட்டது, சவுலிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இப்ப சவுல் என்ன செஞ்சது, பிடித்து கொண்டது. சோ சவுல் என்ன செஞ்சாரு, தாவீத ஒரு பகைஞனாகவே பார்த்தார். அதனால என்ன செஞ்சாரு, அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு தேடினார், கொலை செய்யணும்னு தேடினார். இந்த சவுலுக்கு பயந்து தாவீது ஒரு 400 பேத்த சவுலை விட்டு அவர் பிரியும் பொழுது ஒரு 400 பேத்தோட அவர் பிரிகிறாரு. பின்பு 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த 400 600 மாறுது. கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 13 இடம் என்ன செய்யறாரு, ஓடி 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 ஒளிந்து ஒளிந்து என்ன செய்யறாரு, சவுலுக்கு பயந்து ஓடி ஓடி போறாரு. எத்தனை இடம், 1 இடம் 2 இடம் அப்படியெல்லாம் இல்ல. அவரு ஒரு தீர்க்கதரிசியை நம்பி போறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசிக்கு அங்க போய் நிற்கும் பொழுது உடனே என்ன சவுல் அவரோட ஆட்களோட வந்துட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஒரு ஆசாரியனை பார்க்கலாம்னு சொல்லி அங்க போறாரு. அங்க சரி யாராவது ஒரு ஆள் அடைக்கலம் தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஊரா போறாரு. எங்கேயும் இல்ல. அவர் பிலிஸ்தருடைய பகுதிகளுக்கும் போறாரு. அங்கேயும் என்ன செய்யப்படல, அவருக்கு ஒரு அடைக்கலம் இல்லை.
சோ எங்கேயுமே அடைக்கலம் இல்லாம 13 இடங்கள்ல என்ன செய்றாரு, ஓடி ஓடி ஒளிந்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் தாவீதுனுடைய வாழ்க்கையில அன்றைய நாட்களில இருந்தது. ஓடுறாரு, இந்த ஓடி ஓடி கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்கிறார். அந்த இடத்துல இருந்தா நம்மளுடைய செய்தி இன்னைக்கு. சோ எடுத்து நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல இருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் 23 24 5 26 24 25 26 3 வசனங்களை நாம் வாசிப்போம். ம் ம் ஆ ம் ஆ ஆ அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது கற்பனையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினார். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தார். போதும், அப்படியே நிறுத்துவோம். 26 வாசிப்போம் பின்னாடி. இப்போ இவர் என்ன செய்றாரு, ராமா, தோப், காத், அதுலால், மிஸ்போக், ஆராத், கேக்கிலா, சீப் அப்படின்ட்டு இத்தனை இடத்தையும் கடந்து இப்ப எங்க வந்து இருக்கிறார் அப்படின்னா மாகோன் வனாந்தரம், மாகோன் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்திருக்கிறார். இந்த மாகோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது யூதேயா தேசத்துல உள்ள ஒரு வனாந்தரத்துடைய நுழைவு வாயில் தான் இந்த மாகோன். இந்த மாகோன் அப்படிங்கிறது அந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய நுழைவு வாயில், ஒரு என்ட்ரன்ஸ் இது. இப்போ இந்த வனாந்தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வனாந்தரம் வந்து கொஞ்சம் என்ன செய்யறது, ஒரு உஷ்ணம் நிறைந்த ஒரு வனாந்தரம் தான் அந்த வனாந்தரம். வனாந்தரம் எப்படி இருந்ததா, ஒரு உஷ்ணம் நிறைந்த வனாந்தரம். செகண்ட், அந்த வனாந்தரம்னா நம்ம ஃபுல்லா ஒரே மண்ணா இருக்கும் அப்படின்னு இல்ல, சுண்ணாம்பு பாறைகள் அதிகமா நிறைந்த ஒரு இடம் அது. செகண்ட், சின்ன சின்ன கல்லு அதிகமா இருக்கும். இந்த கல் என்ன செய்யணும், காற்று அடிக்கும் போது இந்த கல் அப்படியே பறந்து சூரியனையே மறைத்து நிழல் வர்ற அளவுக்கு அது என்ன செய்யுமா, மறைக்குமா. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் தான் அது. சூடு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 டிகிரி இருக்கும். இவ்வளவு சூடு, ஒரு உஷ்ணம் அப்படியா இருந்தது. செகண்ட், அந்த இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நிறைய பள்ளத்தாக்கு, ஒரு மேடு வருது, அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு, இப்படியே பள்ளத்தாக்கு அதிகமா உள்ள ஒரு இடம் தான் இந்த யூதேயா பாலைவனம். ஓகே, இதுல கால் வச்சா அப்படியே சறுக்கிக்கிட்டு போயிடும். இதுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருந்தாங்க, அதை பத்தி தெரிஞ்ச ஆள் இருந்தாங்கன்னாலும் அவங்க கூட உள்ளாடி என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப உள்ளாடி போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபுல்லா மறைச்சு நமக்கு சரியான விசிபிலிட்டி இருக்காது. செகண்ட், நம்ம தெரியாம அதை காலை வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே சறுக்கி கீழே விழுகுவோம். நம்மளோட உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாதது. சரி, இதை வச்சு வேற என்னதான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் செக் பண்ணும் பொழுது, இதுதான் வந்து கில்லர் டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. கில்லர் டெசர்ட். ஸோ அது மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பகுதி தான் இந்த யூதேயா பாலைவனம். சரி, இப்ப தாவீது எங்க இருக்கிறாரு, தாவீது எங்க இருக்கிறார், வாயில நீங்க திறக்கணும். தாவீது எங்க இருக்கிறாரு, மாகோன்ல இருக்கிறாரு. இந்த மாகோன்ல தாவீது இருக்கிறான்னு சொல்லி இப்ப யாருக்கு தெரிவிக்கப்பட்டது, சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டாச்சு. இப்ப சவுல் என்ன செய்றாரு, இந்த மாகோன்க்கு சுத்தியும் வளைக்கிறாங்க, சுத்தியும் வளைக்கிறாங்க, மேல இருந்தும் சைட்ல இருந்தும் ஃபுல்லா நெருக்கிக்கிட்டு வந்தாச்சு. யார, தாவீதை நெருக்கிட்டு வந்தாச்சு. வாசிங்க 26. இப்போ 26வது வசனம் என்ன சொல்லிடுச்சு, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்போ தாவீதுக்கு என்னாச்சு, வழி இருக்கா, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஒரு இடமா ஓடி போனோம். ஆனா இப்ப கடைசியில மாகோன் அப்படிங்கிற பகுதியில் என்ன செஞ்சாச்சு, வந்து மாட்டிக்கிச்சாச்சு, சுத்தியாச்சு.
யாரா? தாவீத சுத்தி என்ன செஞ்சிட்டாங்க? வளைத்து கொண்டார்கள். யாரும்? சவுலும் அவனை சேர்ந்த மனிதர்களும் தாவீதும் தாவீதை சேர்ந்த மனிதர்களையும் சுற்றி வளைத்துட்டாங்க. ஒண்ணுமே இனி நமக்கு எதுவுமே முடியாது, எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற ஒரு நினைப்பு யாருக்கு வந்துருச்சு? தாவீதுக்கு வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில தான் தாவீது என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 22 பாட ஆரம்பிக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 22. சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? நான் உம்மா நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நானே இருந்தேன். இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா கைவிட்டுட்டீங்க. வாசிங்க தொடர்ந்து. எனக்கு உதவி செய்யாமலும் கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நான் கூப்பிட்டா நீங்க என்ன செய்யல? சத்தம் கொடுக்காம செவிய என்ன செஞ்சிட்டீங்க? அடைச்சு எனக்கு தூரமா போயிட்டீங்க. ஏன் இப்படி என்ன விட்டுட்டீங்க, தனிமையா விட்டுட்டீங்கன்னு சொல்லி கதறக்கூடிய ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 22. இந்த சங்கீதம் 22 இந்த மாகோன் அப்படிங்கிற பகுதியில வச்சுதான் அவர் பாடுறாரு. இன்னும் அதை தொடர்ந்து வாசிங்க அப்படின்னு சொன்னா 12வது வசனத்தை வாசிங்க. 12. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்ன? யார் காளைகள்? யாருடைய கூட்டம் இது? சவுலுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அநேக காளைகள், பாசான் தேசத்து பலத்த எருதுக்கள் என்ன செஞ்சிருச்சு? வளைந்து கொண்டுச்சு. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வளைத்து கொண்டார்கள். நான் இப்ப எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்ல இருக்கிறனே, நீங்க எனக்கு உதவி செய்யலேன்னு சொல்லி கதறாரு. அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவங்களோட குணம் எப்படி இருக்குதான்? 13. சிங்கத்தை போல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தங்கள் வாய்களை திறந்திருக்கிறாங்க. என்ன கவுரும்படியாக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாய்களை திறந்து ரெடியா இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இறையா போக போறேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு? கதறாரு. தேவனிடத்துல கதறாரு. 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என்னுடைய எலும்புகள் என்ன செய்யப்பட்டது? கட்டுவிட்டது. இருதயம் அப்படியே மெழுகு போல உருகி குடல்களும் உருகிற்று. 15ல சொல்றாரு, பலன் ஓட்டை போல காய்ந்தது, நாவு மேல் நாடோட ஒட்டி கொண்டது. என்ன செஞ்சிருச்சு? எனக்கு இனி இந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்ல, என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. 15ல இன்னொரு ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, மரண தூளிலே போடுகிறீர். என்ன செஞ்சிட்டீங்க? இப்போ மரண தூளில போட்டீங்க. இன்னைக்கு நம்மளும் பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செஞ்சிடறோம்? இப்படிதான் தேவனிடத்துல கேட்டுறோம், ஏன் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர்? ஏன் என்ன கைவிட்டீர்? ஏன் எனக்கு செவி சாய்க்கவில்லை? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை? ஏன் என்னோட ஜெபத்துக்கு பதில் தரவில்லை? எதிரிகள் என்னை கேவலப்படுத்தும்படியாக, அசிங்கப்படுத்தும்படியாக, என்னை நிந்திக்கும்படியாக ஏன் இடம் கொடுத்தீர்? கேட்கிறோம். இன்னைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவனை பார்த்து. இதே மனநிலையில தான் அன்னைக்கு தாவீது இருந்தார். இந்த சங்கீதம் 22 வாசிக்கும் போது இப்படிதான் இருந்தாரு. 16வது வசனத்தை வாசிங்க. நாய்கள் என்ன சொல்றாரு? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கேன். ஏன் நாய்கள் சொல்றாரு? இவங்களுக்கு அல்லவா நான் என்ன செஞ்சேன்? கோலியாத்தா எதிர்த்தேன். இவங்களுக்கு தானே நான் எதிர்த்தேன். செய்த நன்றியெல்லாம் மறந்த நாய்கள் என்னை இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? சூழ்ந்து கொண்டாங்க. புலம்புறாரு தாவீது, புலம்புறாரு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஏன்னா நம்பி இருந்த இந்த சவுலுக்காக, இந்த சவுலுடைய ராஜபாரத்துக்காக, சவுல் அசிங்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சாரு? துணிந்து கோலியாத்திரத்துல சண்டைக்கு போன தாவீது சொல்றாரு, இப்போ நான் நம்பினவங்க எல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க, நன்றி இல்லாம போயிட்டாங்க அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்ன செய்யற? அபிஷேகம் பண்ணினவர் அப்படியே விட மாட்டார். உங்களை அபிஷேகம் பண்ணினானே கூட்டிட்டு வந்தாரு, உங்களை அப்படியே விட மாட்டார். சோ இது மாதிரி புலம்புனா அந்த தாவீது புலம்பிட்டு இருக்கிற அந்த சமயத்துலதான் அடுத்த வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 22:27.
வந்து நீ சீக்கிரமாய் வரும். இப்ப என்னாச்சு? தேவனை நோக்கி காது இல்லையா, கண் இல்லையா, ஏன் விட்டீங்கன்னு சொல்லி அவரு போல ஒரு சைடு புலம்புனாலும் தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு மனுஷன் அனுப்புறாருங்க. ஒரு மனுஷன் ஓடோடி சவுல் இடத்துல வந்து என்ன செய்றாங்க? இந்த கதையெல்லாம் விடுங்க, இது உள்நாட்டு பிரச்சனை, இது நம்ம ஒருத்தன் பிரச்சனை. இப்ப நம்மளை எதிர்த்து யார் வந்திருக்கா? பெலிஸ்தியர் வந்திருக்காங்க. நம்ம அவனை சண்டை போட்டு அவனை வரட்டணும் வாங்கன்னு சொல்லி பிரச்சனை சூறாவளி போல வந்துச்சு. யாருக்கு? தாவீதுக்கு. வந்த பிரச்சனைய தேவன் அழகா என்ன செய்றாரு? திசை திருப்புறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையா திசை திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்ச அந்த தாவீதுக்கு இப்ப ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஏன்? சவுலோட படையும் இப்ப என்ன செஞ்சிருச்சு? திரும்பி போகுது. நம்மளோட வாழ்க்கையில நிறைய முறை நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு முடிஞ்சதுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நாளைக்கு காலையில பார்த்தா அதை பத்தின என்னன்னே கேட்டிருக்க மாட்டாங்க, என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை அவங்க ஒரு பொருட்டாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் தேவன் அன்று இரவு அவர்களுக்கு செய்த ஒரு பாடம். ஹல்லேலூயா. எஸ்தருடைய புஸ்தகத்துல நம்ம படிச்சிருந்திருப்போம். ஒரு நைட்டு தான் சிச்சுவேஷன் மாறுது. ஆரோனுடைய துளிர்த்த கோல நம்ம பார்த்தோம். ஓவர் நைட்ல எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்தது? மாறினது. தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு என்ன செய்து? ஒரு சந்தோஷம். என்னது? உயிர் இப்போ இந்த நிமிஷம் போகக்கூடிய உயிர் என்ன செஞ்சாச்சு? கொஞ்சம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த தாவீது இப்ப என்ன செய்ய முடியாது? அதை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா தாவீதுக்கு இருந்தது ரெண்டே வழிதான். ஒரு வழி, ஒண்ணு ராஜா போன வழியை பார்த்து போகணும். இதுல எப்ப வேணாலும் திடீர்னு ராஜா அங்க ஒரு ஆளை போட்டிருக்கலாம், அப்படியே வந்தான அங்கேயே கொன்றுப்பான்ட்டு. இல்ல போயிட்டு இருக்கு இந்த ராஜா திடீர்னு திரும்பி சரி அவன் தான் போயிட்டானேன்னு சொல்லி இவனை திருப்பி கொல்லலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா தாவீது ராஜா போன இந்த வழியை தேர்ந்தெடுக்காம இப்போ என்ன செய்றாரு? அடுத்த வழி என்ன வழி? ரெண்டாவது வழி என்ன வழி? வனாந்திர வாசல்ல நிக்கிற தாவீது இப்போ எங்கதான் போய் ஆகணும்? வனாந்திரத்துக்கு போய் ஆகணும். வனாந்திரம் எப்படிப்பட்ட வனாந்திரம்? பாதை தெரியாது தாவீதுக்கு. தாவீதுக்கு பாதை தெரியாது. அந்த வனாந்தரத்துல எங்க போவோம், எப்படி போவோம்ங்கிறது தாவீதுக்கு தெரியாது. அந்த வனாந்தரம் ஒரு இருள் போல இருக்கும், வெளிச்சம் தெரியாது. பாதை தெரிஞ்சாலும் அது பரவாயில்ல, விசிபிலிட்டி இல்லாம இருந்தாலும் ஓரளவு கெஸ் பண்ணி போலாம். இங்க பாதையும் தெரியாது, விசிபிலிட்டியும் கிடையாது, வைக்க காலு எப்ப சறுக்குங்கிறதும் தெரியாது. அந்த சூட்டுல அந்த கல்லெல்லாம் மேல பட்டுச்சுன்னா எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. 2014 நான் கத்தார் தேசத்துல வந்திருக்குமோ சரி, 2009 குவைத் தேசத்துல இருக்கும் போதும் சரி, மண்ணு தான். அந்த சாண்ட்ஸ்டார்ம் வரும்போது அது மண்ணு மேல பட்டு அந்த மண்ணோட சூடு நமக்கு அரிப்பு எடுத்துரும். அப்படியே தாவீது எப்படி செஞ்சிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாருன்னு தெரியல. அது அளவுக்கு ஒரு கொடுமையோட தாவீது என்ன செய்றாரு? எங்க கடந்து செய்றாரு? வனாந்திரத்துல கடந்து சென்றாரு. எல்லாரும் கைவிட்டாச்சு, எல்லாரும் கைவிட்டாச்சு, நம்பினவங்க கைவிட்டாச்சு, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இல்லாம போயாச்சு. இருந்தாலும் தேவன் ஒரு சின்னதா எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டியிருக்கிறாரு. இப்போ அடுத்ததா நான் எங்க போறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு வனாந்திரத்தின் மேல கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிறவர் தான் தாவீது. எத்தனை பேர் இது மாதிரியான அனுபவத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இது மாதிரியான அனுபவத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில நான் வனாந்திரமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தான் தேவன் இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இது. தேவன் சொல்றார், வனாந்திரத்தின் வழியாக கடந்து போன தாவீது அவனுடைய சுய பலன் எல்லாமே தளர்ந்து போன ஒரு சூழ்நிலை. சுய பலன் எல்லாம் தளர்ந்துச்சு, நடக்க முடியல. நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 தடவையாவது இவர் என்ன செஞ்சிருப்பாரு? டைவ் அடிச்சு கீழே வந்திருப்பாரு.
சோ அது மாதிரியான கஷ்டத்தின் மத்தியில தாவீது என்ன செய்றாரு, போய் நம்மளுடைய பலனெல்லாம் போன அந்த நிமிஷத்துல ஒரு சின்னதா ஒரு மெல்லிய ஒரு காற்று அடிக்குது. தாவீதோட வாழ்க்கையில ஒரு சத்தம் கேட்குது, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உன்னை அழைத்தேன், கைவிட மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அல்லவா அழைத்தேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவரோட உள்ளத்துக்குள்ள அப்படிதான் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டிருக்கும். ஆனா ஒரு மெல்லிய சில்லுன்னு ஒரு காற்று என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தா அந்த பாலைவனத்துல தான் ஒரு சோலைவனம் இருந்துச்சான். அல்லேலூயா. பாலைவனத்துல தான் என்ன இருந்துச்சு, சோலைவனம். இப்போ இவரு நேரா போய் அந்த சில்லுன்னு காத்து திடீர்னு இந்த பாலைவனத்துல வருதேன்னு சொல்லி பார்த்து கிட்ட போய் ஒதுங்கின இடம் தான் என்ன இடம்? அடுத்த வசனம் வாசிப்போம். என்கேதியில் உள்ள இப்ப தாவீது எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு? என்கேதி. எல்லாரும் சொல்லுங்க, என்கேதி. வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்துல தேவன் ஒரு என்கேதியை அவருக்கு என்ன செய்தாரு, கொடுத்தார். இந்த என்கேதி அப்படிங்கிற இடம் எதுக்கெல்லாம் ஃபேமஸ் தெரியுமா? ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 7-8 வசனம். 7-8. இந்த உன்னத பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, மணவாளன் மணவாட்டியோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் இது. இது இவங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்னா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறாங்க. வாசிங்க. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து மடக்குகிறீர், எனக்கு சொல்லும். 8. இப்போ மணவாளன் சொல்றாரு, ஸ்திரீகளில் ரூபவதியே நீ அறியாயாகில். ஓகே. சோ இங்க என்ன சொல்றாங்க, இந்த மணவாட்டி கேட்கிறாங்க மணவாளனை பார்த்து, நீங்க எங்க மந்தைய மேய்க்கிறீங்க, மேய்த்து மத்தியான வேலையில எங்க நீங்க கெட்டுறீங்க சொன்னீங்கன்னா என்னுடைய மந்தைக்கும் என்னுடைய ஆட்டுக்கும் நான் மேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மணவாளன் அடுத்ததா சொல்றாரு, ஸ்திரீகளில் ரூபவதியே நீ என்ன செய்யற, நீ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், ஆட்டு நடந்து வந்த அந்த கால் தடத்தை பார்த்து நீ என்ன செஞ்சுக்கோ, கண்டுபிடிச்சுக்கோ. நீ கண்டுபிடிச்சேன்னா நீ எங்க நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்க நான் கட்டி போட்டு இருந்தேன், இது எல்லாமே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. 9வது வசனத்தை வாசிங்க. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் புட்டி இருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு. அது என்ன பரிகள் பவுஞ்சுன்னா என்ன? பார்வோனுடைய ரதங்களில் பூட்டியிருக்கிற பரிகள் அப்படின்னு. பரிகள் பவுஞ்சுகள்னா குதிரைன்னு அர்த்தம், பெண் குதிரைன்னு அர்த்தம். இப்போ நீ அங்கிட்ட கேட்டுட்ட, நானும் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன், இந்த ஆட்டோடைய தடத்தை பார்த்து நீ கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே இந்த மணவாட்டி வேகமா ஓடுறாளாம். எப்படி குதிரை ஓடுறது போல வேகமா ஓடுறாளாம். எதை கண்டுபிடிக்க? மணவாளன் ஆடு மேய்த்த இடத்த கண்டுபிடிக்க ஓடுறாளாம். அதுதான் சொல்லுது, குதிரை போல. அதுவும் பார்வோனுடைய குதிரை, பார்வோனுடைய ரதத்துல பூட்டி இருக்கக்கூடிய பெண் குதிரை போல நீ ஓடுற. மணவாட்டி மணவாளனை தேடி ஓடணும். ஓடுனாத்தான் ஒரு எழுப்புதல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. 14 வாசிங்க. இப்படி அவ ஓடி போய் அவ கண்டு கொண்ட இடம் என்ன இடமா? 14. என் நேசர் எனக்கு போதும். எங்கேதி ஊர் போய் அவ கண்டுபிடிச்ச இடம் என்ன இடம்? என்கேதி. அப்போ என்கேதி எதுக்கு ஃபேமஸா? புல்லுக்கு ஃபேமஸா. என்கேதி எதுக்கு ஃபேமஸ்? புல்லுக்கு, பசும் புல்லுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு இடமா.
ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ஒரு நாளைக்கு 30,000 மாடுகளை மேய்வதற்கு தகுந்த புல் அங்க இருக்குதான். அந்த மாடு கொடுக்கக்கூடிய பால்ல தான் அவ்வளோ சத்து இருக்குதான். சோ பசும் புல்லுக்கு பேர் போன ஒரு இடம் தான் என்கேதி. அடுத்தது 1வது குறிப்பது. 2வது குறிப்பு, இந்த ஆடு அங்க மேயுது அப்படின்னு சொன்னா இன்னும் நாங்க என்ன இருக்கணும்? தண்ணீர் இருக்கணும். ஆடு 2 இடத்துல தண்ணி குடிக்காது. ஒண்ணு சலசலான சத்தம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செஞ்சிடாது? ஆடு குடிக்காது. 2வது தேங்கி இருக்கக்கூடிய இடத்துலயும், பாசம் பிடிச்சி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துலயும் ஆடு என்ன செய்யாது? தண்ணி குடிக்காது. அப்போ என்கேதியே 2வது எதுக்கு ஃபேமஸா? அமர்ந்த தண்ணீருக்கு ஃபேமஸா. அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீருக்கு ஃபேமஸ். அங்க 2 நீரூற்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க. சுலமித்தியால் நீரூற்றும் தாவீது நீரூற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்கேதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. ஏன்னா அங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன செய்யும்? தண்ணி குடிக்கிறதுனால அதுக்கு பேரு ஆட்டுக்குட்டியின் நீரூற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு ஃபேமஸ்? பசும் புல்லுக்கு ஃபேமஸ். 2வது எதுக்கு ஃபேமஸ்? அமர்ந்த தண்ணீருக்கு ஃபேமஸ். 3வது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 22 வேகமா வாசிப்போம். வருகிறார்கள். ஆசாசோன். அப்போ என்கேதிக்கு இன்னொரு ஒரு பேர் என்ன? ஆசாசோன். ஆசாசோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல 2 வார்த்தை இருக்கு. ஆசாசோன், தாமார். தாமார் அப்படின்னா டேட்ஸ்னு அர்த்தம், பேரிச்சப்பழம்னு அர்த்தம். ஆசாசோன் அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பேரிச்ச மரம் அடுக்கடுக்கா என்ன செஞ்சதா? இருந்துச்சான் என்கேதில. என்கேதில பேரிச்ச மரம் எப்படி இருந்துச்சா? அடுக்கடுக்கா இருந்துச்சான். அப்போ 3வது என்கேதி எதுக்கு ஃபேமஸ்? பேரிச்ச மரத்துக்கு ஃபேமஸ். பேரிச்ச மரம்னா நம்ம எல்லாம் சொல்லுவான், ஏன்னா பேரிச்ச பழம் ஃபேமஸ்ன்ட்டு ஒரு நாள் ஜெரின்கிட்ட தான் கேட்டிருந்தேன். மஜ்ஜூல்னு சொன்னாப்ல. நான் நினைக்கிறேன் மஜ்ஜூலை கட்டலாம் அது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பேரிச்ச பழத்தை ராஜாக்களுடைய பந்தியில தான் வைப்பாங்களாம். அதளவுக்கு அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பேரிச்ச பழம். ஓகே. அடுத்தபடியாக உன்னத பாட்டு 1:14 நம்ம வாஸ்த அதே வசனத்துல வாசித்தீங்கன்னா திராட்சை தோட்டம்னு சொல்லுங்க. திராட்சை எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில். அப்போ எங்கேதி ஊர் அடுத்ததா எதுக்கு ஃபேமஸ்? திராட்சைக்கு ஃபேமஸ். திராட்சைக்கு ஃபேமஸ். இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, எங்கெல்லாம் திராட்சை வருதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒலிவ மரம் இருக்கும். எங்கெல்லாம் திராட்சை நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஒலிவ மரமும் நீங்க பாப்பீங்க. அவங்களுடைய பழக்கம் எப்படின்னா, 1 ஏக்கர் இருந்துச்சுன்னா பாதி திராட்சை போடுவாங்க, பாதி ஒலிவம் போடுவாங்க. இதுதான் வழக்கம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அத்தி மரங்கள் இருக்கும். அத்தி மரங்கள் இருக்கும். அதனால்தான் அத்தி மரத்துடைய இதை குறித்து சொல்ல பொழுது அவர் சொல்றாரு, நத்தானியலை பார்த்து சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை பார்த்தேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்தா வேதாகமத்தை படிப்பாங்களாம். அப்ப வேதாகமத்தை படிச்சுட்டு இருக்கும் போது அவர் பார்த்தாரு. ஓகே, அந்த குறிப்புகளை விடுவோம். நம்ம அடுத்ததுக்கு இங்க வருவோம். அப்போ எங்கெல்லாம் திராட்சை இருக்குதோ அங்கெல்லாம் ஒலிவம் இருக்கும். ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். அதோடைய சிம்சனுடைய காரியத்துல சிம்சன் என்ன செய்றாரு? நரிகளை பிடித்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 15:5 பந்தங்களை கொளுத்தி ஓடவிட்டு திராட்சை தோட்டங்கள் வந்தா அதுக்கு அடுத்தது என்னதான் வந்திருக்கு? ஒலிவத்தோ. பாப்பா, திராட்சையும் ஒலிவமும் ஒன்றுக்கு ஒன்று எப்பொழுதுமே இருக்கும் வேதாந்தத்துல. இன்னொரு ஒரு வசனம் சங்கீதம் 128:3 வாசிப்போம். சங்கீதம் 128:3.
சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிவம். அப்ப திராட்சை வந்தாவே ஒளிவம். அப்ப இது வேதாந்தத்துடைய நியாயமா, எல்லா இடத்துலயும் இப்படிதான் வரும். அப்ப எதுக்கெல்லாம் ஃபேமஸ்? பசும்புல்லுக்கு ஃபேமஸ், அமர்ந்த தண்ணீர், பேரிச்சப்பழம், திராட்சை, ஒலிவம். இது எல்லாத்துக்கும் ஃபேமஸ் எது? என்கேதி. இது எல்லாத்துக்கும் ஃபேமஸ் தான் என்கேதி. இப்போ இந்த என்கேதில தான் யார் வந்திருக்கா? இப்போ தாவீது வந்திருக்கிறார். தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்து 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 அவர் கடைசியா சேர்ந்த இடம் என்கேதி. இப்போ இந்த என்கேதில அவர் ஆல்ரெடியே சொல்லிட்டாரு, என்னோட நாவு என்ன செஞ்சிருச்சு, மேலோட ஒட்டிருச்சு, எனக்கு தாகம் அப்படின்னு சொல்லி தண்ணியா குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது. சலசலன்னு ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்மள பிடிக்கிறதுக்கு இப்ப யார் வந்துட்டாங்க, சவுல் வந்துட்டாரு நினைச்சிருப்பாங்க. அப்படின்னா ஆனா வந்தது என்னது? ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு. ஏன்னா புல்லு மேய்க்கிறதுக்காக அந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் பார்த்தோம்? பசும்புல்லுக்கு ஃபேமஸ்ங்கிறனால ஆடு என்ன செஞ்சது? தண்ணி குடிக்க வந்தது. அப்போ இவர் தண்ணி குடிச்சிருந்தவர் அந்த ஆட்டை பார்த்தாரு. ஆட்டை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்த இடத்துக்கு இந்த ஆட்டை மேய்த்திட்டு வந்திருக்க ஒரு மேய்ப்பன் இருப்பார்ல, இந்த இடத்துக்கு இந்த ஆட்டை மேய்த்துக்கிட்டு வர்றதுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்திருப்பார்ல, என்னை யார் மேய்த்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்தார்? இதுதான் அவருடைய கேள்வி. ஹல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள ஏற்பட்ட கேள்வி என்ன? நான் எப்படி இந்த இடத்தை நோக்கி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்த? இந்த வனாந்தரத்துல இப்படி ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லி என்னை அழைத்து கொண்டு வந்த மேய்ப்பன் யார்? ஹல்லேலூயா. இந்த ஆட்டை நடத்திட்டு வந்ததுக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பானால், என்ன நடத்திட்டு வந்ததுக்கும் ஒரு மேய்ப்பன் இருப்பான். அந்த மேய்ப்பன் யார்? அவருக்குள்ளாக ஏற்பட்ட கேள்விதான். பல கேள்வி அவருக்குள்ளாக ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்பட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அவரே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி பதில் சொல்லி பாடிய பாட்டு தான் சங்கீதம் 23. வாசிப்போமா? இப்போ இன்னும் ஒரு முறை வாசிப்போமா? கர்த்தர் என் மேய்ப்பரா, எல்லாம் சேர்ந்தே வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். போதும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப அவருக்குள்ளாக ஏற்பட்ட கேள்விக்கு அவரே ஒரு பதில சொல்கிறார். என்ன பதில் சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் கடந்து வந்த பாதை என்னவோ பயங்கரமான ஒரு பாதை தான். ஆனா இப்போ என்ன இங்க அழைத்து வந்தது யாரு? கர்த்தர். என்னை அழைத்து வந்த மேய்ப்பன் யாரு? கர்த்தர். சோ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளவு உரிமை! நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை கொண்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு ஒரு வீட்டோட ஆசீர்வாதத்துக்காக நின்று நம்ம வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் வீட்டுல உள்ளவங்களுக்கா நமக்கா? நம்ம போய் அந்த வீட்டுல போய் நின்று என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை என்னன்னு சொல்லி கடைசியில் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சோன்னு சொல்லிட்டு வர்றோம் நம்ம. ஆனா இங்க அவர் ஒரு உரிமையோட சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் என்ன செய்யல? சோர்ந்து போல. இப்ப நான் எப்படி திருப்தி ஆயிட்டேன்? ஏன்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அழகா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில். இது சரியான டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, நீதியின் பாதை அப்படிங்கிறது என்னன்னா சரியான பாதை. நான் அந்த வனாந்தரத்துல எப்படியோ பயந்திருப்பேன், ஆனா என் தேவன் என்ன செஞ்சாரு? சரியா வழி நடத்தி கொண்டு வந்தாரு. சோ சரியான பாதையில் என்ன செஞ்சாரு? தேற்றினார். அடுத்த சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஏன் நான் அப்படிதான் நடந்து வந்தேன். வரும்போது பயத்தோடு தான் நான் வந்தேன். இந்த எந்தேய்க்கு நான் வரும்பொழுது பயத்தோடு தான் வந்தேன். இந்த பள்ளத்தாக்குகள் வழியா வரும்போது பயந்து தான் வந்தேன். ஆனா ஒண்ணு, திரும்பி நான் போகும் பொழுது நான் அந்த பயத்தோட போகமாட்டேன். நான் போகும்போது அந்த பயத்தோட போகமாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். அல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா?
கடந்து வந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் என் தேவன் இப்ப என்னோட இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்றாரு. இனி நான் திரும்பி போனா பயந்து பயந்து போமாட்டேன், பயந்து பயந்து போமாட்டேன். ஏன்னா நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய சத்ரு யாரு? சவுல். இந்த ராஜா சாப்பிடக்கூடிய இந்த பேரிச்ச பழத்தை இப்ப நீர் என்ன செஞ்சிருக்க? எனக்கு முன்பதாக இந்த பந்திய வச்சிருக்கிறீர். எங்க திரும்பினாலும் பேரிச்ச பழமா தான் கிடக்குது, எங்க திரும்பினாலும் பேரிச்ச பழம் தான். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ற. ஏன் சொல்றாரு? அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒலிவ மரமும் அங்கதான் இருக்குது, திராட்சையும் அங்கதான் இருக்குது. அதான் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இந்த நன்மையும் கிருபையும் பின்தொடரும். எவ்வளவு அருமையா அழகா உயிரை கொடுத்து பாடுன ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. சும்மானு பாடல இந்த பாட்டு. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்பதாக அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் கடந்து வந்து அந்த அனுபவத்தை திருப்பி அந்த சந்தோஷமான நேரத்தை பார்க்கும் பொழுது பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அல்லேலூயா. கேள்வி என்னன்னா தாவீதுக்கு மட்டும்தான் அவர் மேய்ப்பரா? உரிமையா சொல்லணும். தாவீது அதான் சொன்னாரு, கர்த்தர் என் மேய்ப்பர்னு ஒரு உரிமையா சொன்னார்ல, அது போல தாவீதுக்கு மட்டும்தான் மேய்ப்பரானா இல்ல, எனக்கும் மேய்ப்பர். அந்த உரிமையை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உரிமையை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். அதனால தான் இந்த சங்கீதம் பலவத்தை என்ன செஞ்சிருக்கு? ஆசீர்வச்சிருக்கு. சின்ன பிள்ளைங்களை நம்ம முத வாசிக்க சொல்லக்கூடிய சங்கீதம் என்னதான்? சங்கீதம் 23. ஏன்? உரிமையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதம் இது. இந்த சங்கீதத்துல அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களோட வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க கடந்து வருகிறீர்களோ, புயல்களை கடக்கலாம், வனாந்தரத்தை கடக்கலாம், காற்றை கடக்கலாம், எல்லாவற்றையும் கடந்தாலும் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் என்ன இடம்? அந்த பேரு என்தேகி, என்கேதி. இந்த என்கேதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொன்னோம்? என்கேதினா என்ன அர்த்தம்னு சொன்னோம்? ஆடுகளின் நீரூற்றுன்னு அர்த்தம். இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, ஆடுகள் அப்படின்னாவே, ஆடுனாவே யாரு தான்? இயேசு கிறிஸ்து தான். உலகத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவரு. நீரூற்று அப்படின்னாலும் அவர் தான், நீரூற்றுனாலும் அவர் தான். அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தாகமா உள்ளவங்க என் அண்டை வாருங்க, நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்யுது? ஒரு காலம் உங்களுக்கு இனி என்ன செய்யுது? தாகம் எடுக்காது. சோ எங்கேதுங்கிறது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். எங்கேதி தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வாரு? பசும் புல்லினால் போஷிப்பார். அல்லேலூயா. ஒலிவ எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். அல்லேலூயா. பேரிச்ச மரத்தினால் நம்மளுடைய பந்தியை பெருக செய்வார். அல்லேலூயா. என்னுடைய தாகம் தீரும்படியாக என்னை அவர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். அல்லேலூயா. என்கேதி. என்ன இடம்? என்கேதி. எத்தனை பேர்த்தால நம்ம சொல்ல முடியும் என்னோட வாழ்க்கையில ஒரு என்கேதி உண்டு அப்படின்னு சொல்ல முடியும்? சங்கீதம் 22 உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், சங்கீதம் 22 உங்களோட வாழ்க்கையில இருக்குமானால் அடுத்தது என்னதான்? சங்கீதம் 23 தான். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? சங்கீதம் 22 இருக்குமானால் அடுத்தது சங்கீதம் 23 தான். என்னோட வாழ்க்கையில துன்பம் கண்ட அப்படின்னு சொன்னா அடுத்தது என்னதான் எனக்கு தேவன் கொடுக்க போறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் கொடுக்க போறாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ அழிந்து போவதில்லை. நீ என்ன செய்ய போறதில்ல? அழிந்து போவதில்லை, நீ மடிந்து போவதில்லை, நீ சோர்ந்து போவதும் இல்லை. நான் உன்னை என்ன செய்ய போறேன்? என்கேதிங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே உன்னை அழைத்து வர. தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த என்கேதி நமக்கு உண்டு. தாவீது அதான் சொல்றாரு சங்கீதம் 22
மரண தூளில நீர் என்ன செஞ்சிட்டீங்க, வச்சிட்டீங்கன்னு சொன்ன அதே தாவீது தான் 23 என்ன சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் இப்ப நான் பயப்பட. நான் பயந்தேன், ஏன் என்ன மரண துளில வச்சீங்கன்னு சொல்லி பயந்தேன், ஆனா இப்போ நான் பயப்படேன். சங்கீதம் 22 சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனா அதே சங்கீதம் 23 சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடையேன். நான் என்ன செஞ்சேன், இனி எனக்கு குறை ஒன்றும் இல்லை, இனி எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஏன்னா நீர் என்னோட மேய்ப்பனாக இருக்கிறீர். சங்கீதம் 22 நம்மளோட வாழ்க்கையில இருக்குமானால் சங்கீதம் நிச்சயமாக 23 இருக்கும். அவ்வளவுதான் அவரு சொல்லக்கூடிய காரியங்கள். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வனாந்தரத்தை நம்ம சந்தித்திருப்போம். ஆனால் தேவன் சொல்லக்கூடியது, ஒரு பசும் புல் மேய்ச்சலில, ஒரு அமர்ந்த தண்ணீரில நான் என்ன செய்வேன், உங்களை திருப்தியாய் போஷிப்பேன்கிறார். அல்லேலூயா. ஒரு வனாந்திர பகுதியை மாற்றி ஒரு செழிப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் எங்கேதி அப்படிங்கிறது தேவனுடைய மறைவுல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தாவீத என்ன செய்யப்படல, யாரும் என்ன செய்யல, தொடக்கூட செய்யல. தேவனுடைய மறைவுல, அதான் வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம ஒரு ஆசீர்வாதம், ஒரு இளைப்பாறுதலை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே, ஒரு சில நேரங்கள் எல்லாம் நான் உடைக்கப்பட்ட நேரம் உண்டு. உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நான் கடந்து வரும்போதெல்லாம் நீர் என்னை வழி நடத்தி எனக்கு ஒரு செழிப்பான ஒரு இடத்தை நீர் காட்டினீரே, அதுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு நிமிடம் தேவனுக்கு கண்களை மூடி தேவனுக்கு நன்றியை நம்ம சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட துன்பத்திற்கு பதிலாக, நான் எதிர்பார்த்த நன்மைகளுக்கு பதிலாக கர்த்தாவே நீர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் என்னோட வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீரேன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம சொல்லுவோமா? எங்கேதி அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல. எங்கேதி அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எங்கேதி உண்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? உண்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேத்தால சொல்ல முடியும், என்னோட வாழ்க்கையில இந்த எங்கேதி உடைய அனுபவம் தேவன் எனக்கு தரப்போகிறார் சொல்லி விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாம் நம்மளுடைய கடந்த காலங்களை சிந்தித்து பாருங்க. ஒன்று மட்டும் சொல்ல முடியும், என்னுடைய தேவன் இந்த எங்கேதிய தர அவர் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் நமக்கு தருவாரா, இது நிச்சயமா தேவன் சொன்ன வார்த்தை உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை நமக்குள்ளாக இன்னும் அந்த சந்தேகங்கள் இருக்குமானால் தேவன் சொல்கிறார், ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த எந்தேகி இருக்குங்கிறது நிச்சயம். அதை எப்படி உறுதிப்படுத்துறதுன்னா நீங்க உடைந்து போன ஒவ்வொரு நேரத்திலும், நீங்க ஒரு சில நேரங்களில் ரொம்ப உடைந்து போயிருப்பீங்க. உடைந்து போன அந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் வெளிப்படும். ஒரு சில வார்த்தைகள் தேவன் வெளிப்படுத்துவார். பாடல்கள் மூலமாகவோ, செய்தியின் மூலமாகவோ, இல்ல வசனத்தின் மூலமாகவோ, ஏதோ ஒரு வழியில அந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசுமானால் நிச்சயமாக அந்த வசனங்கள் உங்களை தேற்றுமானால், அதுதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை நீர் தேற்றி
என் ஆத்துமாவே நீர் தேற்றி, நான் சொந்து போன நேரங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தை என்னை தேற்றினதப்பா, உம்முடைய வார்த்தை என்னை தேற்றினதே. அப்படி தேற்றப்படுகிறீர்களானால் உங்களுக்கு உங்களுக்கு எங்கேதி காத்திருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எங்கேதி காத்திருக்குது. நீங்க உங்களை தேவன் அந்த எங்கேதிக்கு நேராக வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சவுலை சேர்ந்த மனிதர்களும் சூழ்ந்தது உண்மைதான். ஆனாலும் தேவன் தாவீதை கைவிடல. கைவிடாம அபிஷேகம் பண்ணினவர், அப்படியே விடாம அழைத்தவர், அப்படியே விடாம அழைத்து கொண்டு போய் ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடமாகிய எங்கேதியில வைத்து அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால் இன்றைக்கு உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேதி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் அபிஷேகத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு இடம். எங்கேதி எனக்கு தேவன் தர சித்தமாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் எங்கேதியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்க. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி தேவனுக்கு வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோமா? என்னோட வாழ்க்கையில ஒரு புதுமையான ஒரு அபிஷேகத்தையும் ஒரு புதுமையான ஆவியானவருடைய இறங்குதலையும், ஒரு கர்த்தாவே சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக என்னை நீர் நடத்தி வந்தீரே. அந்த எங்கேதி என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் வரட்டும் ராஜா, மீண்டும் வரட்டும். அந்த எங்கேதி, அந்த செழிப்பான நாட்கள் மீண்டுமாக வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில நீரே நல்ல மேய்ப்பர் என்று நாங்கள் மறுபடியும் சாட்சி பகிரக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக எங்களை நீர் வழி நடத்தி வந்தீரே. நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி வாய்களை திறந்த தேவனுக்கு ஒரு புதுமையான ஒரு நன்றியை செலுத்துவோமா? சவுலுடைய மனிதர்கள் எல்லாம் சூழ்ந்த போது தாவீதினுடைய மனிதர்கள் எல்லாம் தாவீதை விட்டு சிதறி போனார்கள். எல்லாரும் சிதறி போனார்கள். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. அல்லேலூயா. நான் கைவிட மாட்டேங்கிறார். நான் கைவிட மாட்டேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்குமாறா தேவனை தான் இந்த நாளிலும் கூட நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேதி தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை எங்கேதி. இன்றைக்கு உங்களுடைய வனாந்திரமான ஒரு அனுபவம் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை எங்கேதின்ற ஒரு நல்ல இடத்திற்கு தேவன் அழைத்து வந்தது உண்மை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமே. கர்த்தாவே, எங்களுடைய மரண பள்ளத்தாக்கு இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்தது ராஜா. கர்த்தாவே, காற்றும் புயலும் ஒரு முடிவுக்கு வந்தது. நன்றி ராஜா. வறட்சி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. வனாந்திர வாழ்க்கை முடிந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யூதேயா வனாந்திர வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு புது துவக்கமாகிய எங்கேதியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி ராஜா, நன்றி.